நாளிலும் கூட நம்ம எக்ஸ்ட்ரீம்லி டயர்டாக இருக்கோமா, எக்ஸாஸ்டடாக, அதாவது நான் முழுவதுமாய் நான் சோர்ந்து போயிட்டேன், அதாவது பெருஞ்சோர்வு அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைன்னா முற்றிலும் களைப்படைந்தவர்களாய், அதாவது சிலருக்கு லைஃப்பில் லைஃப்லையே அப்படி இருக்கிறீங்களா, இல்லை லைஃப்பில் ஒரு சில விஷயங்கள், இப்போ படிக்கிற பிள்ளைங்க இதுக்கு மேலெலாம் என்னால் படிக்கவே முடியாது, இதுக்கு மேலே என்னால் வேலை செய்ய முடியாது, இதுக்கு மேலே நான் இந்த ஃபேமிலியில் இவங்களோட என்னால் பேச முடியாது, இவங்களோட என்னால் ஒத்து போக முடியாது. இந்த மாதிரி ஏதோ ஒரு சிலர் ஃபுல்லாக வாழ்க்கையிலேயே நொந்து போய் இருப்பாங்க. ஒரு சிலர் வாழ்க்கையில் ஒரு சில ஏரியாவில் அந்த மாதிரி சோர்ந்து போய் இருக்கிறீர்களா? இந்த நாளிலே தேவன் தாமே நம்மோடு கூட பேசுவாராக. ஸோ யாரெல்லாம் இப்படி இருக்கீங்க அப்படின்னு இந்த வார்த்தைகளை மெடிக்கலாக, அதாவது மருத்துவ ரீதியாக இந்த மாதிரி எக்ஸாஸ்டடாக இருந்தால் என்னென்ன சிம்டம்ஸ் இருக்கும் அப்படின்றத நீங்கள் முதல்ல பார்த்துட்டு, அதுக்கு பிறகு அது கண்டிப்பாக எல்லாருக்கும் கொஞ்சமாவது இருக்கும், சிலருக்கு நிறையவே இருக்கும். ஸோ அது ப்ரேயர்ஃபுல்லாக நம்ம இதை கேட்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. முதல் அறிகுறி என்னன்னா, டிக்ரீஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ், நம்மளுடைய செயல்திறன் குறைவு இருக்கும். நான் அப்படிலாம் செஞ்சேன், இப்போ என்னால் அவ்வளோ அப்படி ஜெபம் பண்ணுவேன், என்னால் ஜெபம் பண்ண முடியல, நான் பைபிள் வாசிக்க முடியல, நல்லா பேசுவேன், விசாரிப்பேன், அங்கே போவேன் இங்கே போவேன், எனக்கு இப்போ அது எல்லாமே செய்ய முடியல. ஸோ டிக்ரீஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் இருக்கா. அடுத்தது ஃபிசிக்கல் சிம்டம்ஸ், உடல் ரீதியாக ஒரு எப்போ பாரு தலைவலி, எப்போ பாரு சோர்வு, தசை பிடிப்பு, தூக்கம் கெடுது, இந்த மாதிரி ஃபிசிக்கல் சிம்டம்ஸ் இருக்குதா. சிலவங்களுக்கு இமோஷ்னல் இன்ஸ்டெபிலிட்டி, அதாவது மூட் ஸ்விங்ஸ் இருக்கும். அதாவது சில நேரம் அப்படி பயங்கர எக்ஸைட்டடாக நான் இதை செஞ்சிருவேன்னு இருப்பாங்க, அடுத்த நேரம் ட்வைங்கன்னு போங்கப்பா நான் இதை என்னத்தை செஞ்சேன் அப்படின்னு சொல்லி அப்படி உட்காந்துருவாங்க. ஸோ அந்த மாதிரி மூட் ஸ்விங்ஸ் இருக்குதா. காக்னிட்டிவ் இம்பேர்மெண்ட், அதாவது அறிவாற்றல், முன்னாடிலாம் நான் இதை நினச்சா இதை செஞ்சிட முடியும், யோசித்து என்னால் யூகித்து செய்ய முடியும், இப்போ என்னால் அதை செய்ய முடியல அப்படின்ற ப்ராப்ளம்ஸ் நமக்கு இருக்கா. அது மாதிரி உறவுகள், ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸ் இருக்குதா. அதாவது பேச்சே குறைச்சிட்டேன், நான் என்னால் பேச முடியாது, நான் பேச்சை குறைச்சிட்டேன், இல்லை அவங்களோடு கூட அவங்களோடு உள்ள உறவுகள் எனக்கு குறைந்து விட்டது, அந்த மாதிரி ஆயிடுச்சா. பேர்ன் அவுட் சிண்ட்ரோம், அதாவது எதற்கெடுத்தாலும் எரிச்சல், அதாவது ஒருத்தங்க பேச அவாய்ட் பண்ணுறது, பீப்புளை அவாய்ட் பண்ணுறது, அவங்க முன்னாடி வந்தாங்கனாலே நம்மளுக்கு ஒன்றும் ஓடாது, வேண்டாம் அப்படின்னு டிட்டாச்ட், மற்றவங்களை விட்டு நான் தனிமைப்படுத்தப்பட்டு இருக்கிறேனா. இம்பேர்ட் செல்ஃப் கேர், அதாவது என்னை நானே பராமரித்து கொள்வது, என்னத்தை எந்திரிச்சோம், என்னத்தை குளித்தோம், என்னத்தை ப்ராப்பராக ட்ரெஸ் பண்ணோம், தலையை சீவனோம், ஸோ என்னுடைய சுய பராமரிப்பு குறைவாக இருக்கிறதா. அடுத்தது ரெடியூஸ்ட் ரெசிலியன்ஸ், அதாவது எப்படின்னா இதுக்கு மேலே எனக்கு இந்த மாதிரி டென்ஷனை என்னால் கேட்க முடியாது, இதுக்கு மேலே ஒரு இழப்பை என்னால் கேட்டு சகிக்க முடியாது, இதுக்கு மேலே என்னால் முடியாது அப்படின்னு சொல்லி அந்த எதிர்கொள்ளும் ஆற்றல் குறைபாடு இருக்கிறதா. ஸோ இது எல்லாம் நான் ஒரு 8 காரியம் சொல்லியிருக்கேன். இதில் எல்லாருக்குமே கொஞ்சம் கொஞ்சமாவது இருக்கும், அதாவது எல்லாம் இல்லாட்டியும் ஒரு சில விஷயங்கள்லாம் நமக்கு இருக்கலாம். ஸோ இதோடைய லாங் டேர்ம் கான்சிக்வன்சஸ், அதாவது இது எல்லாம் நமக்கு இப்பப்போ காட்டுற சிம்டம்ஸ், ஆனால் இது எல்லாம் இருந்துச்சுன்னா நம்முடைய வாழ்க்கையில் என்ன 2 விஷயம் நடக்கும்னா, ஒன்று மென்டல் ஹெல்த் கண்டிஷன், நம்முடைய மனநிலைமைகள் பாதிக்கப்படும், டிப்ரெஷனுக்கு நேராக நம்ம போயிடுவோம். 2வது ஃபிசிக்கல் ஹெல்த் கண்டிஷன், ஓவரால் மெலைஸ், அப்படின்னா என்னென்னா ஒரு ப்ராப்ளமுமே இல்லை, டாக்டர்கிட்ட போனால் உங்களுக்கு பிரச்சனையே இல்லைன்றாங்க, ஆனால் எனக்கு என்னமோ பண்ணுது. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் யாருக்கெல்லாம் இருக்குது. ஸோ இன்றைக்கி பைபிள்லேருந்து இந்த மாதிரி எக்ஸ்ட்ரீமாக டயர்டாக முற்றிலும் நான் சோர்ந்து போயிட்டேன் அப்படின்றதுக்கு காரணங்கள் என்ன, யாருக்கெல்லாம் அதெல்லாம் இருந்துச்சு, அவங்க எப்படி அதை எதிர்கொண்டாங்க, ஜெயித்தாங்க, இல்லை எப்படி அதில் தோத்தாங்க, அந்த மாதிரி நம்ம பார்க்க போகிறோம். இதை பார்க்கும் பொழுதே நம்ம ஜெபத்தோடு கூட நம்முடைய லைஃப்பில் அந்த மாதிரி இருக்கான்னு சொல்லி நம்ம ஆராய போகிறோம். முதல் காரியம், எப்போ நமக்கு அந்த சோர்வு வருதுன்னு பார்த்தோன்னா, சண்டை பிரச்சனை அந்த மாதிரி இருக்கும் பொழுது, இல்லை யுத்தங்கள், வேதாகம வார்த்தையில் பார்த்தோன்னா யுத்தங்கள், போர்லாம் இருக்கும்போது, உபாகமம் 20:8 நம்ம பார்க்குறோம், யுத்தத்துக்கு ஒருத்தன் போகிறான், ஒரு சண்டையை எதிர்கொள்ளணும்னா அவன் எப்படி இருக்கக்கூடாதான், பயங்காளியும் திடனற்றவனுமா இருக்கக்கூடாது. அப்படி இருக்கிறவன் என்ன செஞ்சிருவானா,
கூட இருக்கிறவங்க எல்லாரையுமே என்ன செஞ்சிருவான், பயமுறுத்திடுவாங்க. இந்த இப்போ நேற்று ஒரு வீட்டில் அப்படி தான் நடந்துச்சு. சும்மா வீட்டுக்குள்ளார இருந்த பகலில் இருந்த பிள்ளைங்க ஒரு ஆள் என்ன செஞ்சிச்சு, ஐயோ எனக்கு பயமாக இருக்குன்னு சொல்லி சும்மா இன்னொரு ஆளை தூண்டி விட்டு, இதுதான் ஒரு பிரச்சனை, ஒருனா அது என்ன செஞ்சிருவாங்க, இருக்கிறவங்க எல்லாரையும் என்ன செஞ்சிடுறது, அந்த மாதிரி ஆக்கி விட்டுறது. ஸோ அது இருக்கக்கூடாது. ஸோ ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ணுற தைரியம் நமக்கு இருக்கணும். இல்லை, யாத்ராகமம் 15ஆம் அதிகாரத்தில் செங்கடலை கடந்து வந்த உடனே மோசையும் இஸ்ரவேலர்களும் தேவனை துதித்து பாடுறாங்க. அந்த இடத்துல 14-15 அந்த வசனங்களில் மோசே பாடுகிறாங்க. என்ன பாடுறாங்க, நாங்கள் யுத்தத்துக்கு போனோன்னா ஜனங்களை என்ன செஞ்சிருவாங்க, தத்தளிப்பாங்க, திகில் அவங்கள பிடிக்கும், அவங்க கலங்குவாங்க, நடுக்கம் அவங்கள பிடிக்கும், கரைந்து போவாங்க, இப்படிலாம் சொல்லி என்ன பாடுறாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த உலகத்தில் நம்மளுக்கு பிரச்சனை இருக்கா இல்லையா, சண்டையே இல்லாமல் இருக்கும்னு எந்த பைபிளாவது யாருக்காவது சொல்லி கொடுக்குதா? நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன், நம்ம எல்லாரும் நல்லா தேறின கர்த்தருடைய பிள்ளைகளுடைய பிரச்சனைக்கு முதல் காரணம் தவறான போதனை. பிரச்சனைன்னு வந்தோம், எதுக்கு இவங்களுக்கு இந்த பிரச்சனை வந்துச்சு, இவங்களுக்கு எதுக்கு இந்த சோர்வு வந்துச்சு, அது இவங்க ஏதோ ஒன்று அதை பண்ணிட்டாங்க இதை பண்ணிட்டாங்க, தவறான ஒரு மனப்பான்மை. பைபிள் கிளியராக நமக்கு இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு இல்லை. ஸோ இதுதான் மெயினான பிரச்சனையே. ஒரு ப்ராப்ளம்னா ஏன் இவங்களுக்கு இவங்க ஏதோ ஒன்று இது தவறான போதனை, அப்படி கிடையவே கிடையாது. ஸோ பைபிள் படி அந்த மாதிரி இல்லை. ஸோ சண்டை ஒரு ப்ராப்ளம்னா அதை ஃபேஸ் பண்ணுறதுக்கு தைரியம் இல்லாமல் சோர்ந்து போகிறது. சிலர் சண்டையே வரவே வேணாம், கேள்விப்பட்டாலே அது வரப்போகுதுன்னு தெரிஞ்சாலே என்ன செஞ்சுருவாங்க, அதை பயந்துருவாங்க. இல்லை, இஸ்ரவேலர்கள் வேவு பார்க்க போனப்போ அப்படி தான் சொன்னாங்க. என்ன சொன்னாங்க, ஐயோ அவங்க அப்படியா இப்படியான்னு சொல்லிட்டு ஒரே அழுக. இருக்கிறவங்களை எல்லாம் 12 கோத்திரத்தில் 10 கோத்திரம் என்ன செஞ்சிருச்சு, அவ்வளோதான். ஆனால் அதுலேயே அதே ப்ராப்ளம்ஸ் தான் தைரியமாக ஃபேஸ் பண்ண யோசுவாவும் காலேபும் என்ன செஞ்சாங்க, அந்த கானானுக்குள்ளார போனாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் அருமையானவர்களே. ஸோ தயவு செய்து வாழ்க்கையில் ப்ராப்ளம்ஸ் வரும்பொழுது, சண்டையோ பிரச்சனைகளோ வரும்பொழுது தைரியம் ஆண்டவரோட ஹெல்ப்பை கேளுங்க. இந்த பூமியில் நம்ம தனியாக ஃபேஸ் பண்ணவே முடியாது. தேவனுடைய ஹெல்ப்பை கேட்டு அதை ஃபேஸ் பண்ணும்போது ஆண்டவர் நம்மளுக்கு பலனை கொடுப்பார். 2வது சோர்வுக்கான காரணம் நஷ்டங்கள், இழப்புகள். நம்முடைய வாழ்க்கையில் எதையோ ஒரு பணம் பொருளை இழந்துட்டாலோ, இல்லாட்டா ஒரு நம்ம நேசிக்கிற நபர்களை இழந்துட்டாலோ அங்கே ஒரு சோர்வு வருகிறதை நம்ம பார்க்குறோம். யோபு 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் பார்க்குறோம், துன்பம் உமக்கு நேரிட்டபடியால் ஆயாசப்படுகிறீர், நீங்கள் ஃபெயிண்ட் ஆயிட்டீங்க அப்படின்னு சொல்லி எலிப்பாசன் நினைக்கிறேன் அவர் அங்கே சொல்லுகிறதை பார்க்குறோம். ஸோ ப்ராப்ளம்ஸ் வரும்பொழுது, அதாவது இழப்புகள் நேரிடும் பொழுது அங்கே பயங்கரமாய் சோர்ந்து போகிறது உண்டு அருமையானவர்களே. ஆனால் அவ்வளோ சூழ்நிலைக்கு நடுவுலையும் யோபு என்ன செய்யலை, தன் வாயினால் பாவம் செய்யலை, கர்த்தரை உறுதியாய் நம்பிக்கொண்டு, நான் செத்தாலும் பரவாயில்ல, இந்த மாம்சம் அழிஞ்சாலும் நான் என் கண்ணால் ஆண்டவரை காண்பேன், அவர் என்னை கொன்று போட்டாலும் நான் என்ன செய்வேன், அவர் மேலே நம்பிக்கையா. இன்றைக்கி எத்தனை பேர் அதை சொல்ல முடியும்? எனக்கு இது கிடச்சிச்சின்னா நான் ஆண்டவரை பின்பற்றுறேன்னு சொல்கிறவங்களாம் நம்ம இருக்கிறோமா? இல்லை, அவர் என்னை கொன்று போட்டாலும் நான் அவர் மேல் நம்பிக்கையாக இருப்பேன்னு சொல்கிறவர்களாய் நாம் இருக்கிறோமா? அருமையானவர்களே, உத்தமத்திலே உறுதியாக இருந்தார் அருமையானவர்களே. அவ்வளோ தூரம் அவர் அப்படி இருந்ததுனால இழந்தவைகளை எல்லாவற்றையும் என்ன செய்தார், இரண்டத்தனையாய் அவர் பெற்றுக்கொண்டார். ஸோ இன்றைக்கு யாரெல்லாம் இழப்புகளிலே இருக்கிறீங்களோ கண்டிப்பாய் நீங்கள் நில்லுங்க. கர்த்தரோடு கூட நீங்கள் நின்னா போதும், ஆண்டவர் நிச்சயமாய் அதில் உங்களுக்கு ஜெயத்தை கொடுப்பார் அருமையானவர்களே. தாவீதுடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்குறோம், தாவீது நிறைய இழந்தார், ஆனால் அதெல்லாம் தைரியமாக ஃபேஸ் பண்ணார்ல. யோனத்தானை இழந்தார். 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரத்தில் பார்க்குறோம், யோனத்தான் உயிர் நண்பர். 18:1 யோனத்தானும் தாவீதும் உயிர், இன்னைக்கு சொல்கிறவங்கெல்லாம் இல்லை, அன்னைக்கு அவங்களுடைய ஆத்மா ஒருவரோடு ஒருவர் இசைந்து இருந்துச்சு, அவ்வளோ நல்ல அவர்கள் சிநேகிதர்கள். ஆனால் இதை கேள்விப்பட்ட யோனத்தான் இறந்து விட்டார்னு கேள்விப்பட்ட 2 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்தில் கடைசி சில வசனங்களில் தாவீது கேள்விப்பட்ட உடனே பயங்கரமாய் யோனத்தானுக்காகவும் சவுலுக்காகவும் புலம்புகிறார், அழறாரு, பாட்டு பாடுறாரு. புலம்பல் பாடுறாங்கல்ல, இன்றைக்கி ஒப்பாரி பாடுறாங்க. ஸோ அது மாதிரி அவர் அங்கே பாடுகிறார். ஆனால் அதிலே உட்காந்துட்டாரா? இன்றைக்கி நிறைய பேர் அதுதான் தவறு. நம்ம ஒரு இழப்பு அப்படின்னா அந்த புலம்பல் பாடி முடித்து அடுத்த
வசனமே 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் பார்க்குறோம். கர்த்தரிடத்தில் யூதாவின் பட்டணங்களிலே ஒன்றிலே போய் நான் தங்கலாமா, குடியிருக்கலாமான்னு ஆண்டவரிடத்துல விசாரிக்கிறவராக இருக்கிறார். ஸோ இழப்புகள் உலகத்தில் இழப்பு யாராவது ஒரு ஆள் சொல்ல முடியுமா? சாவே இல்லாமல் இருக்க முடியும்னு எவ்வளோ பெரிய ஒரு பணக்காரனோ, எவ்வளோ பெரிய ஒரு லீடரோ, ஒரு பைல்வானோ நான் அப்படி இருந்துருவேன்னு சொல்ல முடியுமா? இல்லவே இல்லை. ஸோ இழப்புகள் நேரிடுவது சகஜம். அடுத்த ஸ்டெப்புக்கு நம்முடைய கடமைகளிலே நாம் கர்த்தரோடு உள்ள ஓட்டத்தில் அடுத்து நம்ம போயிட்டே இருக்கும்போது கர்த்தர் கண்டிப்பாக செய்வார். அதே மாதிரி தான் பத்சேபாளுக்கு தப்பு செய்கிறதுனாலையும் சில தண்டனைகள் இருக்குல்ல. பத்சேபாலோடு பாவம் செய்ததுனாலே அங்கே தாவீதோடைய பிள்ளை அங்கே மரண தருவாயில் இருக்குது. 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 13லேருந்து 24ஆம் வசனம் வரைக்கும் அங்கே பார்க்குறோம். 16ஆம் வசனத்தில் தாவீது என்ன செய்கிறார்? பிள்ளை வியாதியாக கிடக்கு, அது செத்துறக்கூடாதுன்னு அவர் பிரார்த்தனை பண்ணுறாரு, உபவாசம் பண்ணுறாரு. ராத்திரி தூங்கலை. எத்தனை நாளைக்கு தெரியுமா? 6 நாள் ராத்திரி அவர் தூங்கவே இல்லை, தரையிலேருந்து எந்திரிக்கவே இல்லை. அப்படி ஆண்டவர் அவர் பிடிச்சிட்டு இருந்தார். எல்லாரும் மூப்பர்கள்லாம் வந்து எழுப்ப ட்ரை பண்ணுறாங்க, ஆனால் அவர் எழும்பவே இல்லை. ஆனால் 7ஆம் நாள் பிள்ளை என்ன ஆயிடுச்சு? செத்து போயிருச்சு. 20ஆம் வசனத்தில் பார்க்குறோம். தாவீது தரையை விட்டு எந்திரிக்கிறாரு, குளிக்கிறாரு, எண்ணெய் பூசுறாரு, ட்ரெஸ்ஸை மாற்றுறாரு. முதல் காரியம் என்ன தெரியுமா செய்கிறாரு? தேவனுடைய ஆலயத்துக்கு போகிறார். ஆலயத்தில் போய் கர்த்தரை பணிந்து கொண்டு வீட்டுக்கு வந்து சாப்பாடு கொடுங்கன்னு கேட்குறார். அவ்வளோ நேரம் சாப்பிடுங்கன்னு சொன்னப்பெல்லாம் சாப்பிடலை. ஆனால் முடிஞ்சிருச்சு, இனிமேல் நான் என்ன செய்ய முடியாது, அதை ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. என்ன செய்கிறாரு? சாப்பிடுகிறதை பார்க்குறோம் அருமையானவர்களே. ஸோ தயவு செய்து உங்களுடைய இழப்புகள் அது ஆயிடுச்சு இது ஆயிடுச்சு அதுலேயே நம்ம உட்காந்துட்டு இருந்தோம்னா கண்டிப்பாக லைஃப்பில் நம்மளும் அப்படியே உட்காந்துருவோம். அடுத்த ஸ்டெப்புக்கு நம்ம போக முடியாது. ஸோ இழப்புகளிலும் நாம் கர்த்தரை நம்பி அடுத்த ஸ்டெப்புக்கு நம்ம போகும்போது கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். அடுத்தது 3வது காரணம், சோர்வுகளுக்கான காரணம் நம்முடைய இயலாமையை யாராகிலும் குத்தி காட்டுட்டே இருக்கிறது, ப்ரொவோக் பண்ணிக்கிட்டே தூண்டி விடுறது. சும்மா இருக்க மாட்டாங்க. ஆமாம் இவ அப்படியா இவ இப்படியா, போகிற வர இடத்துலலாம் இல்லை வேணுக்குன்னே கூடவே இருந்து என்ன செய்வாங்க? எதையாவது ஒன்று பேசிக்கொண்டே இருப்பாங்க. 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 6ஆம் 7ஆம் வசனங்களிலே அன்னாளை குறித்து பார்க்குறோம். அன்னாளுக்கு பிள்ளை இல்லை, அவங்க மலடியாக இருக்கிறாங்க. அப்போ அவங்களுடைய சக்காலத்தை என்ன செய்கிறாங்க? கூட வந்து என்ன செய்கிறாங்க? அவங்கள்ட்ட பேசி பேசி பேசியே நீ என்ன பெருசாக ஜோம் பண்ண வந்துட்ட, நீ என்ன பெருசாக ஆண்டவரை தேட வந்துட்ட, உனக்கு தான் பிள்ளை இல்லையே, பேசி 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 அவங்களை மனமடிவு ஆக்குகிறாங்க, விசனப்படுத்துகிறாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். அவங்க என்ன செய்வாங்களாம்? சாப்பிடாமல் அழுதுகிட்டே இருப்பாங்களாம். அவங்க ஹஸ்பண்ட் எவ்வளோ ஆறுதல் சொன்னாலும் அவங்களால முடியாது. ஆனால் அவங்க என்ன செஞ்சாங்க? அவங்க எல்லாவற்றையும் விட்டுட்டு தேவனுடைய சமூகத்தில் போய் மனம் கசந்து மிகவும் அழுது அவங்க என்ன செஞ்சாங்களாம்? விண்ணப்பம் பண்ணாங்களாம். கர்த்தருடைய சந்நிதியில் இருதயத்தை அவங்க என்ன செஞ்சாங்களாம்? ஜெபம் பண்ணாங்களாம். அருமையானவர்களே, உங்களை யாராவது அப்படியே இவ குண்டா இருக்கிறா, இல்லை குட்டையாக இருக்கா, கருப்பாக இருக்கா, அப்படி இருக்கா, இல்லை உங்களுக்கு வேலைக்கு போக மாட்டேங்கிறா, எதையோ ஒன்று சொல்லி சொல்லி நம்முடைய இயலாமையை யாராகிலும் ஏதாவது குத்தி காட்டினா செய்ய வேண்டியது என்ன? கர்த்தருடைய சமூகத்தில் போய் என்ன செஞ்சிடணும்? இருதயத்தை ஊற்றிட்டு அதுதான் அது. அவங்க கிட்ட சிலவங்க வருவாங்க, வருஷம் பூரா அழுதுகிட்டே இருப்பாங்க. அது தவறு. ஒரு நாள் போய் தேவனுடைய சமூகத்தில் இருதயத்தை ஊற்றி விட்டு அதன் பின்பு அவள் துக்கமுகமாக இருக்கல. அதுக்கு பிறகு சக்காலத்தி விசனப்படுத்துறதை விட்டுட்டாங்களா? குத்தி காட்டுறதை விட்டுட்டாங்களா? இல்லை. ஆனால் அதுக்கு பிறகு அவங்களுடைய முகத்தில் கூட அவங்க என்ன செய்யலையா? துக்கமாக இருந்ததே இல்லை. அருமையானவர்களே, நான் எப்போவுமே சொல்லுவேன், ஆண்டவர் சமூகத்தில் வந்து ஒரு விஷயத்தை மூட்டையை இறக்கி வச்சுட்டிங்கன்னா அங்கே வச்சுட்டு எந்திரிச்சு போயிருங்க. திருப்பி போகிறப்ப என்ன செஞ்சுறது? எல்லோரும் வந்து ஆண்டவரே ஆண்டவரே ஆண்டவரேன்றது, மூட்டையை இறக்கி வைக்கிறது. திருப்பி போகிறப்ப என்ன செஞ்சுறது? அந்த மூட்டையை தூக்கி முதுகில் தூக்கிட்டே போனால் ஆண்டவர் எப்படி ஹெல்ப் பண்ண முடியும்? ஸோ வச்சுட்டு போனால் கர்த்தர் என்ன செய்வார்? அதை அவருடைய பொறுப்பாக எடுத்தவர் செய்வார். இந்த அன்னாளுக்கு கர்த்தர் பின்னாடி என்ன செய்தாராம்? 2ஆம் அதிகாரம் 21 அன்னாளுக்கு ஒரு சாம்வேலை கொடுத்தாரு. அந்த சாம்வேலை அவங்க உண்மையாய் கர்த்தருக்கென்று கொடுத்தாங்க. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா 3 குமாரரும் 2 குமாரத்தையும் பாருங்களேன். 1 கேட்டால் ஆண்டவர் அதுக்கு பிறகு 1 கொடுத்து இன்னும் 5 ஆண்டவர் கொடுத்தார். அந்த தேவன் நம்முடைய தேவனா இல்லையா? இன்னைக்கு யாரெல்லாம் அப்படி குத்தி காட்டுறாங்க உங்களை?
கண்டிப்பாக நீங்கள் ஆண்டவரத்தில் கேளுங்க. ஆண்டவர் விசுவாசிங்க. கர்த்தருடைய வார்த்தை உண்மை உள்ளது. அருமையானவர்களே, எதை உங்கள்கிட்ட குத்தி காட்டுறாங்களோ நீங்கள் ஆண்டவர்கிட்ட நம்பிக்கையோடு கேளுங்க. அவள் ஒன்றே ஒன்று தான் கேட்டா, ஆண்டவர் அந்த ஒன்றையும் கொடுத்தாரு. பொருத்தனை பண்ணியிருந்தா, பொருத்தனையை கரெக்டாக நிறைவேற்றினா ஆண்டவர் அவளுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா எத்தனை கொடுத்தாரு? 5 கொடுத்தார். அந்த தேவன் இன்றைக்கும் உண்மை உள்ளவராய் நமக்கும் அவர் உதவி செய்ய முடியும். 4வது சோர்வு வருகிறதற்கு காரணம் புரளி. அது ஒன்று இருக்கவே இருக்காது, உண்மையாகவே இருக்காது. ஆனால் என்ன செய்வாங்க? புரளியை கிளப்பி விடுறது. எரேமியா 51:46 உங்கள் இருதயம் துவளாமலும் தேசத்தில் கேட்கப்படும் செய்தியினால் நீங்கள் பயப்படாமலும் இருங்கள் சொல்லி அதாவது செய்தின்னு இருக்குது இங்கிலீஷில். ஆனால் கிளியராக ரூமர்னு இருக்குது, புரளின்னு சொல்லி இருக்குது. அதே மாதிரி தான் லூக்காவில் நமக்கு ஒரு வசனம் வரும், மத்தேயு 24:6 யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீங்க, ஆனால் என்ன செய்யாதீங்க? கலங்காமல் இருங்க. அதாவது அங்கே யூ வில் ஹியர் ஆஃப் வார்ஸ் அண்ட் ரூமர்ஸ் ஆஃப் வார்ஸ். அதாவது நிறைய புரளிகளை கேள்விப்படும் போது நீங்கள் கலங்காமல் இருங்க. தயவு செய்து சொல்கிறவங்க வாய் இருக்கு, அவங்களுக்கு நாக்கில் என்ன இல்லை, நரம்பு இல்லை, எலும்பு இல்லை, எதையோ ஒன்று என்ன செய்வாங்க? பேசிகிட்டே போவாங்க. அது எண்ட்லெஸ்ஸாக போகும். நம்ம வாசித்த அந்த எரேமியா 51:46 ஒரு புரளிக்கு அடுத்து இன்னொரு பொருள் என்ன செய்யுமா வரும். இந்த வருஷம் ஒரு பொருளி வரும், அடுத்த வருஷம் ஒரு பொருளி வரும். இல்லை COVID-19 கொரோனா வந்துச்சா, அதுக்கப்புறம் எத்தனை வந்துச்சு இல்லை, ஒமிக்ரான்னாங்க, டெல்டான்னாங்க, ஆல்ஃபான்னாங்க, எண்ட்லெஸ்ஸாக இன்னும் போயிட்டே தான் இருக்குது. அருமையானவர்களே, வரதான் செய்யும். அதில் கொஞ்சோண்டு உண்மை இருக்கும், பாக்கியெல்லாம் ஃபேக்காக தான் இருக்கும். அருமையானவர்களே, அது எல்லாம் வரதான் செய்யும். ஆனால் யார் இந்த பொருளிக்கு காது கொடுத்து கேட்பாங்கன்னு நீதிமொழிகள் 17:4 பாருங்களேன். நீதிமொழிகள் 17:4 துஷ்டன் அக்கிரம உதடுகள் சொல்வதை உற்று கேட்கிறான், பொய்யன் கேடுள்ள நாவுக்கு செவி கொடுக்கிறான். யாரு? துஷ்டனும் பொய்யனும் தான் இந்த மாதிரி தேவையில்லாத எல்லா வார்த்தைகளுக்கும் செவி தயவு செய்து கொடுக்க. என்னை பற்றி ஒரு சும்மா ஒன்று சொல்லிட்டு போயிருப்பாங்க, உடனே என்னை பற்றி என்ன சொன்னாங்க, அதையே தயவு செய்து மெடிடேட் பண்ணாதீங்க. கடந்த நாட்களில் கூட ஒரு பிள்ளை அப்படி தான், அவளை பற்றி இல்லாத ஒன்று அங்கே பேசுகிறாங்க, அது அவளுக்கு ஆடியோ ரெக்கார்டிங் கிடச்சிருச்சு. அவளை பற்றி மோசமாக சொல்லிட்டாங்க, அது அவளுக்கு ஆடியோ ரெக்கார்டிங் கேட்டுருச்சு. அவள் என்ன செய்கிறான்னா, அதையே திரும்ப திரும்ப கேட்டு 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 உட்காந்து அழுதுகிட்டே இருக்கா. நான் என்ன சொல்கிறேன், இதனால பாதிப்பு யாருக்கு? யோசிச்சு பாருங்களேன். ஸோ தயவு செய்து ஆண்டவர் நம்மளை பற்றி சொன்ன கணக்கில் இல்லாத விஷயங்கள் இருக்குது. நீ எனக்கு அருமையானவ, என் உத்தமியே, என் மனவாளியே, என்னென்னவோ சொல்கிறாரு. என் பிள்ளைங்கிறாரு, என்னை அப்பான்னு கூப்பிடுன்றாரு, இதோ நான் அவன் கூட இருக்கிறேன்றாரு, எவ்வளவோ சொல்கிறார். நீ விழுந்தாலும் நான் அவனை எந்திரிக்க பண்ணுவேன்றாரு. இதெல்லாம் கேளுங்க. தயவு செய்து இன்றைக்கு நான்லாம் சொல்கிறேன், இன்றைக்கெலாம் என்னை பற்றி சொல்லப்படாத பொருளை உலகத்தில் இல்லை. அவ்வளோ சொல்லுவாங்க. நானாக ஒன்று சொல்லுவேன், தயவு செய்து உதறிட்டு போனீங்கன்னா தான் ஓட முடியும். தூசியை உதறிட்டு எந்திரி, உன் வல்லமை என்ன செஞ்சுக்கோ, தரிச்சுக்கோ. அவங்களே நேசிங்க. உங்கள் தலையில் அவங்க ஏதோ ஒன்று பண்ணுறாங்களா, அவங்களுக்கு நீங்கள் என்ன செய்யுங்க, நன்மை செய்யுங்க. பைபிளை வச்சுக்கிட்டு நீங்கள் நம்ம அந்த மாதிரி இல்லைன்னா கண்டிப்பாக அவங்க சொல்கிற புரளி நம்மளை அப்படியே உட்கார வைக்க முடியும், சாகடிக்க கூட முடியும். தேவையா? யோசிச்சு பாருங்களேன். ஸோ புரளி ஒரு மனுஷனை சோர்ந்து போக பண்ணும். அடுத்தது 5வதாக எது நமக்கு சோர்வை கொண்டு வரும்? நெடுநாள் காத்திருக்கிறது. நிறைய நேரம் ஒரு நம்பிக்கையோடு கூட நம்ம காத்திருக்கிறோம், அது நடக்காத போது நமக்கு சோர்வு வருகிறது. நீதிமொழிகள் 13:12 நெடுங்காலமாய் காத்திருக்குதல் இருதயத்தை இழைக்க பண்ணும், விரும்பினது வரும்போதோ அது எப்படி இருக்குமா, ஜீவ விருட்சம் போல. ஸோ நான் நம்பினேனே, நான் வெயிட் பண்ணுறேனே. ஹோப் இஸ் டிஃபர்ட், இட் இஸ் நாட் டினைட். அது தாமதமாகிறது, அது இல்லைன்னு ஆண்டவர் சொல்லவே இல்லை. ஸோ அதுதான் யோபை போல, அவர் என்னை கொன்று போட்டாலும் நான் அவர் மேல் நம்பிக்கையாக இருப்பேன். இல்லை அனனியா, மிஷாயேல், அசரியா
நாங்கள் நீர் நிறுத்தின பொற்சிலே நாங்கள் வணங்க மாட்டோம், எங்கள் தேவன் எங்களை தப்புவிப்பார், அவர் எங்களை தப்புவிக்காமல் போனாலும் பரவாயில்ல, நாங்கள் இதை என்ன செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி மைக்கேல் ஜோர்டன்னு சொல்லி ஒரு அமெரிக்கன் பேஸ்கெட் பால் பிளேயர் இருந்தார். அவர் தான் இதுவரைக்கும் உலகம் அறிந்த பெஸ்ட்டான ஒரு பேஸ்கெட் பால் பிளேயர். ஸோ அவர்கிட்ட ஒரு இன்டர்வியூ வச்சாங்க. நீங்கள் எப்படி இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக பேஸ்கெட் பால் விளையாடுறீங்க, உங்களால் மட்டும் இப்படி உங்களோட ரெக்கார்டை இன்னும் யாருமே பிரேக் பண்ண முடியலையே, உங்களால் இப்படி பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னு கேட்கும்போது அவர் சொன்னார், நான் இதுவரையில் 9,000 ஷாட்ஸ் நான் மிஸ் பண்ணியிருக்கேன். எத்தனை? 1 2 இல்லை, எத்தனை ஷாட்ஸ்! அந்த பேஸ்கெட்குள்ளே போட வேண்டிய அந்த பால்ஸு 9,000 டைம்ஸ் நான் அதை மிஸ் பண்ணியிருக்கேன். 300 கேம்ஸ் நான் தோற்றுருக்கிறேன். 300 கேம்ஸில் நான் ஜெயிச்சிருவேன்னு சொல்லி தான் என்னை டீமில் சேர்த்தாங்க. ஆனால் 300 தடவை எங்களுடைய டீம் என்ன செய்திருக்கிறது? தோற்றுருக்கிறது. 26 தடவை கேம் வின்னிங் ஷாட். அதாவது எப்படின்னா, அந்த கடைசியாக ஒரு பால் போடணும், அந்த பாலை போட்டால் அந்த டீம் ஜெயிக்கும், இல்லாட்டி தோற்றுரும். என்னை நம்பி அவர்கள் கொடுத்த அந்த கேம் வின்னிங் ஷாட்டை 26 முறை நான் என்ன செய்திருக்கிறேன்? இழந்திருக்கிறேன், நான் மிஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் நான் என்னுடைய ஜெயத்துக்கு காரணம் என்ன? இவ்வளவு நடந்தும் இன்னும் நான் அதிலேயே இருக்கிறேன், இன்னும் நான் விளையாடிட்டு இருக்கேன், இன்னும் நான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டுருக்கேன், இன்னும் என்னுடைய எஃபர்ட்ஸை நான் அதில் போட்டுட்ருக்கேன். அதனால நான் சக்ஸஸ்ஃபுல்லாக ஃபெயிலியர் ஆஃப்டர் ஃபெயிலியர், தோல்விக்கு பின்னாடி தோல்வி, எவ்வளோ பேசியிருப்பாங்க, என்னெல்லாம் பண்ணியிருப்பாங்க. ஸோ நெடுங்காலமாய் காத்திருக்கிறீங்களா? நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான், செய்கிறத செஞ்சுக்கிட்டே இருங்க. தயவு செய்து சோர்ந்து போய் பாதியில் விட்டுட்டோன்னா அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஸோ எதை செய்கிறோமோ செய்து கொண்டே இருங்க. ஒரு காரியத்தை வெட்டுறீங்களா, வெட்டிக்கிட்டே இருங்க. நம்ம தேடுறது கண்டிப்பாக ஒரு நாள் நமக்கு கிடைக்கும், அருமையானவர்களே. ஸோ அதில் அதைரியப்பட்டு போய்விடக்கூடாது. 6வதாக நம்முடைய சோர்வுக்கு காரணம் தனியாக இருக்கிறேன்ற உணர்வு. எனக்கு யாரும் இல்லை, என்னை புரிஞ்சுக்கிறதுக்கு யாரும் இல்லை, எனக்கு உதவி செய்கிறதுக்கு யாரும் இல்லை, தனிமை என்றதான உணர்வு. இதை குறித்து அழகாய் நம்ம எலியாவை குறித்து பார்க்கலாம். 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் 14ஆம் வசனங்களில் எலியா என்ன செய்கிறாரு? ஏசபேலுக்கு பயந்து ஓடி போய் ஒரு சூரச்செடிக்குள்ளே படுத்துக்கிட்டு நான் சாவுறேன், எனக்கு போதும், நான் வாழ்ந்தது, அந்த மாதிரிலாம் சொல்கிறாரு. 2 தடவை ஆண்டவர் என்ன செய்கிறாரு? தேவ தூதர்களை அனுப்பி அவருக்கு அப்பமும் தண்ணீரையும் கொடுத்து எழும்ப சொல்கிறார். 2வது தடவை தான் எழும்புறார். எழும்பி போன்னு சொல்கிறாரு. பாருங்களேன், யோசிச்சு பாருங்களேன், ஆண்டவர் வந்து நல்லா கவனிங்க. எத்தனை பேர் இங்கே தனியாக இருக்கிறேன்னு நினச்சிட்டு இருக்கீங்க? உடனே ஆண்டவர் வந்து உங்களை கட்டி பிடிச்சிட்டு, ஐயோ கவலைப்படாத மகனே, கவலைப்படாத மகளே, நான் உன் கூட இருக்கேன்லாம் சொல்ல மாட்டார். எந்திரி, நீ இன்னும் போக வேண்டியது ரொம்ப தூரம் இருக்குன்றாரு. 40 நாள் அந்த 2வது தடவை அப்பத்தையும் தண்ணீரையும் கொடுத்துட்டு 40 நாள் ராத்திரியும் பகலும் அந்த எலியாவை நடக்க வைக்கிறார். தயவு செய்து தனியாக இருக்கிறேன்னு சொல்கிறவங்களே கவனிங்க. ஆண்டவருக்கு அந்த உங்களோட ஃபீலிங்ஸு, இமோஷன்ஸு அதெல்லாம் அவருக்கு தேவையில்லை. நீ தனியாக இல்லை, நீ எந்திரி, நீ நட, உனக்கு பலன் இருக்குது, நீ போன்னு சொல்கிறார். போய் இவர் ஓரே பண்ணுற ஒரு பர்வதத்துக்கு போகிறாரு. அங்கே ஒரு கெபியை பார்த்து அதுக்குள்ளார போய் என்ன செஞ்சிடறாரு? தங்குறாரு. அங்கே ஆண்டவர் வந்து கேட்குறாரு, உனக்கு இங்கே என்ன வேலை? 9ஆம் வசனத்தில், உனக்கு இங்கே என்னப்பா வேலை, நீ இங்கே என்னப்பா பண்ணிகிட்ருக்க அப்படின்றார். உடனே 10ஆம் வசனத்தில் சொல்கிறாரு, நான் உங்களுக்காக எவ்வளோ பக்தி வைராக்கியமாக இருந்தேன், நான் உங்களுடைய உடன்படிக்கையெல்லாம் நான் காத்துட்டு இருந்தேன். ஆனால் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள்லாம் உடன்படிக்கையை தள்ளிட்டாங்க, பலிபீடங்களெல்லாம் இடிச்சிட்டாங்க, தீர்க்கதரிசிகள் எல்லாரையும் பட்டயத்தால் கொன்னுட்டாங்க. நான் ஒருத்தன் மாத்திரம்தான் இருக்கேன், நான் தனியாக இருக்கிறேன், என்னையும் கொல்றதுக்கு தேடுறாங்க, நானும் இல்லாட்டி உங்களுக்கு யாரும் இல்லை அப்படின்னு சொல்லி இவர் என்ன செய்கிறாரு? தன்னுடைய தனிமை உணர்வை அங்கே வெளிப்படுத்துகிறார். ஆண்டவர் சொல்ற, முதல்ல வெளியே வா, முதல்ல என்ன செய், கேபிலேருந்து வெளியே வந்து நில்லுன்றாரு. அங்கே பேசுகிறாரு. திருப்பியும் ஆண்டவர் 13ஆம் வசனத்தில் கேட்குறாரு, இங்கே உனக்கு என்னப்பா வேலை? திருப்பி 14ஆம் வசனத்தில் சொன்னதையே திருப்பியும் சொல்கிறார். திருப்பியும் எலியா அதையே தான் சொல்கிறார். அதுக்கு அடுத்து 15 16 பாருங்களேன், ஆண்டவர் சொல்கிறார். அவர் இந்த தனியாக இருக்கேன்னு சொல்கிறதுக்கெலாம் அங்கே ஆண்டவர் எக்ஸ்ப்ளனேஷனே கொடுக்கல. அங்கே 15 16 சொல்கிறார், நீ எந்திரி, போய் ஆசகேல சீரியாவின் மேலே ராஜாவாக அபிஷேகம் பண்ணு,
எகுவை இஸ்ரவேலின் மேல் நீ ராஜாவாக அபிஷேகம் பண்ணு, எலிசாவை உன் ஸ்தானத்தில் தீர்க்கதரிசியாய் அபிஷேகம் பண்ணு. சும்மா ஈஸியான விஷயமா ராஜாக்களை அபிஷேகம் பண்ணுறதுனா? ஒருத்தன் தனியாக இருக்கேன்னு சோர்ந்து போய் படுத்துருக்குறான், அவனை தட்டி எழுப்பி நீ இங்கே என்னடா பண்ணிகிட்ருக்க, கிளம்பு, இந்த 3 வேலையும் பிரதானமாக நீ செய்ய வேண்டியிருக்கு, அதை போய் செய்யன்னு சொல்லிட்டு 18ஆம் வசனத்தில் சொல்கிறாரு, நீ ஒருத்தன் மாத்திரம் இல்லைப்பா, இன்னும் பாகாலுக்கு மண்டியிடாத 7000 பேரை நான் எனக்காக வச்சு. ஆண்டவருக்கு தெரியும்ப்பா, ஆண்டவருக்கு தெரியும் யாரை எங்கே வச்சிருக்கிறாரு. நம்மளாம் நினச்சிட்ருக்கோம், நம்ம என்ன செய்கிறோம், நான் தான் தனியாக இருக்கிறேன், எனக்கு யாரும் இல்லை, அது இதுன்னு. ஆண்டவர் நம்மளோட எந்த எக்ஸ்கியூஸையும் கேட்குறதுக்கு அவர் ரெடியாக இல்லை. அருமையானவர்களே, தேவனிடத்தில் போய் நம்ம கணக்கு கொடுக்கும்போது நான் அங்கே போய் ஐயோ நான் மட்டும்தான், என் லைஃப் மட்டும்தான் இப்படி இருக்குன்னு நம்ம சொல்லிகிட்டே இருக்க முடியாது. அவர் நம்மளோட எந்த சாக்கு போக்கையும் அவர் கேட்டுக்கொண்டு இருக்கிறதுக்கு அவர் ரெடியாக இல்லை. ஸோ இந்த 6 காரியங்கள் பார்க்குறோம் நமக்கு சோர்வு உண்டாக்குகிறதுன்னு சொல்லி. அடுத்தது நம்ம பார்க்குறோம், நமக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும், இந்த பூமியில் 2 ராஜ்யம் தான், ஒன்று தேவனுடைய ராஜ்யம், இன்னொன்று பிசாசுடைய ராஜ்யம். இந்த சோர்வு எங்கே இருக்குது எங்கே இல்லை அப்படின்னு பார்த்தோன்னா, ஏசாயா 40:28 பூமியின் கடையாந்திரங்களை சிருஷ்டித்த கர்த்தராகிய அநாதி தேவன் சோர்ந்து போவதும் இல்லை, இளைப்படைவதும் இல்லை. அவருக்கு நம்முடைய ஆண்டவர், நம்மை உண்டாக்கின பூமி முழுசையும் சிருஷ்டித்த ஆண்டவருக்கு சோர்வு என்பது இல்லவே இல்லை. இல்லை, அவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை, அவருக்கு சோர்வு இல்லவே இல்லை. அதே ஏசாயா 42:4 அவர் நியாயத்தை பூமியிலே நிலைப்படுத்த மட்டும் இலக்கரிப்பதும் இல்லை, பதறுவதும் இல்லை. அவர் நம்ம நினைக்கிறோம் அவர் பாட்டுக்கு இருக்கார், பார்த்துட்ருக்கிறாரு. அவர் நியாயம் செய்கிற வரைக்கும், உங்களுக்கும் எனக்கும் நியாயம் செய்கிறது வரைக்கும் அவர் இலக்கரிக்கிறதுல பதற்றம் கிடையாது அவருக்கு. ஐயோ நமக்கு தான் அந்த பதற்றம், டயர்ட்னஸ் எல்லாம் வருது, ஆனால் நம்முடைய ஆண்டவருக்கு இல்லை. ஸோ தேவனுடைய ராஜ்யத்தில் இது இல்லவே இல்லை. அதே மாதிரி தேவனுடைய ஆவியானவர் உற்சாகம் உள்ளவர். சங்கீதம் 51:12 உம்முடைய ரட்சண்யத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும்னு சொல்லி அங்கே சங்கீதக்காரன் ஜெபிக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ தேவனுடைய ஆவியானவர் எப்படிப்பட்டவர்? உற்சாகம் ஆனவர். ஆனால் மனுஷன் நம்மெல்லாம் எப்படி எதில் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம்? பூமியின் மண்ணினாலே. ஸோ இந்த மண்ணினாலே சிருஷ்டிக்கப்பட்ட எல்லா மனுஷன், இந்த பூமி எங்கே இருக்குது? பொல்லாங்கனுக்குள்ளே. ஸோ எல்லா மனுஷருக்குள்ளாரையும் என்ன இருக்குது? ஒரு சோர்வு இருக்குது. அதுதான் ஜீசஸ் சொல்கிறாரு மத்தேயு 26:41 நீங்கள் சோதனைக்கு உட்படாத படிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள், ஆவி உற்சாகம் உள்ளது தான், மாம்சமோ பலவீனம் உள்ளது. ஸோ இந்த பைபிளில் நம்ம நிறைய பேரை பார்க்குறோம், பெரிய பெரிய ஆட்கள், பெரிய பெரிய பரிசுத்தவான்கள் எல்லாருக்கும் ஏதோ ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் சோர்வு வரதான் செஞ்சிச்சு. எனக்கு ஹிஸ்ட்ரியில், அதாவது பைபிளில் பிடித்த ஒரு கேரக்டர்னால் பவுல், ஜீசஸ்க்கு அடுத்து. அது மாதிரி ஹிஸ்ட்ரியில் அதுக்கு பிறகு வந்த பரிசுத்தவான்களில் எனக்கு தெரிஞ்ச அறிவு வரைக்கும் எனக்கு பிடிச்சதான பிரசங்கியார்னா ஸ்பர்ஜன் ஒருவர், பயங்கர பிரின்ஸ் ஆஃப் ப்ரீச்சர்ஸ் அவருக்கு பேரே. அதாவது சான்ஸே இல்லாத அளவுக்கு அப்படி அவர் பிரசங்கம் பண்ணுவார். ஆனால் பின் நாட்களிலே, அவருக்கு வயதான நாட்களிலே, அதாவது ஃபுல்லாக பைபிளே அவரோட மைண்டுக்குள்ள ஹார்ட்டில் இருக்கும், அப்படி ஒரு ப்ரீச்சர். ஆனால் வயதான நாட்களிலே அவர் அறியாமல் ஒரு சோர்வு உண்டாகுமா. ஒரு மீட்டிங்க்குன்னு கொண்டு வந்து அவரை உட்கார வச்சுருப்பாங்களாம், எந்திரிச்சு ஸ்டேஜுக்கு வரமாட்டேன்னு வரான். பாருங்களேன், வரவே மாட்டேன், என்னால் முடியாது, என்னால் நான் இன்றைக்கி பிரசங்கம் பண்ண முடியும், என்னை விட்டுருங்க. ஆனால் சேரோடு தூக்கிட்டு போய் ஸ்டேஜில் வைப்பாங்களாம். சான்ஸே இல்லாத அளவுக்கு அவர் என்ன செய்வாராம்? மெசேஜை கொடுத்துட்டு வருவாராம். அதுதான் மாம்சம் பலவீனம் உள்ளது, ஆவி உற்சாகம் உள்ளது. அருமையானவர்களே, ஸோ நாம் எதனால் எல்லா மனுஷருக்கும் இந்த பூமியில், ஈவன் ஜீசஸ் ஹேட் டயர்ட்னஸ். இல்லை, ஜீசஸை பற்றி யோவான் 4:6 பார்க்குறோம், அவர் பிரயாணத்தினால் இளைப்படைந்தவராக என்ன செஞ்சாராம்? யாக்கோபின் கிணற்றருகே அவர் என்ன செஞ்சார்? உட்கார்ந்தார். ஆனால் உட்கார்ந்து அப்படியே டயர்டாகி ஊழியத்தை செய்யாமல் ராஜ்யத்தின் பணிகளை பார்க்காம இருந்தாரா? இல்லை, அங்கே கிணத்தருகே உட்காந்து தண்ணியை கேட்டுட்டு அவர் என்ன செய்கிறார்? அங்கே ஒரு கிராமத்தையே தன் பக்கம் திருப்புகிறதை பார்க்குறோம். தாவீது அந்த மனைவி எல்லாம் பிடிச்சிட்டு போயிட்டாங்க சிக்லாகில். அவர் என்ன செய்கிறாரு? பலன் இல்லாமல் போக மட்டும் அழுகுறாங்க. அதுக்கப்புறம் கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டு இழந்தது எல்லாத்தையும் திருப்புறதை பார்க்குறோம். தானியேல் பாருங்களேன், அவர் ஒரு தப்பும் செய்யல, ஆண்டவருடைய தரிசனங்களை கண்டதுனால அவர் என்ன செய்கிறாரு? அதான் தேவன், அதாவது கர்த்தருக்குள்ளேயே இருக்கிறவங்களால
அந்த இதை தாங்க முடியாது. எசேக்கியேல் தீர்க்கதரிசியை குறித்து நம்ம பார்த்தாலும் அப்படி தான், கர்த்தருடைய கரம் என் மேலே வந்தது, என்னால் முடியல, நான் சோர்ந்துட்டேன், ஐயோ என்னால் முடியல. அது மாதிரி தான் தானியேல் சோர்ந்து போயிடுவார். அந்த தரிசனங்களெல்லாம் கண்டு அவரால் முடியாது. ஆனால் அவர் என்ன செய்யல, தானியேல் 8:27 பார்க்குறோம். தானியேல் ஆகிய நான் சோர்வடைந்து சில நாள் வியாதிப்பட்டிருந்தேன், பின்பு நான் எழுந்திருந்து ராஜாவின் வேலையை செய்து அந்த தரிசனத்தினால் திகைத்து கொண்டிருந்தேன், ஒருவரும் அதை அறியவில்லை. ஸோ எவ்வளோதான் சோர்வு இருந்தாலும் எந்திரிச்சு கர்த்தரால் பலப்பட்டு அவங்களுடைய வேலைகளை அவங்க செய்து கொண்டே இருந்தாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ தேவனுடைய ராஜ்யத்தில் சோர்வு கிடையாது. பூமியில் இருக்கிற எல்லா மனுஷருக்கும் சோர்வு உண்டு. பெரிய பெரிய பரிசுத்தவான்களுக்கும் சோர்வு இருந்துச்சு. ஆனால் அவங்க அதுக்கு இடம் கொடுத்து அதிலே விழுந்து கிடக்கலன்னு சொல்லி பார்த்தோம். பெரும் சோர்வு கொடுப்பது பிசாசு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். அந்த டிப்ரெஷன் கொடுக்கறது. மார்க் 9:18 ஊமையான ஆவி பிடிச்ச அந்த மகனோட தந்தை ஜீசஸ்ட்டை வந்து சொல்கிறாரு, அந்த ஆவி அவனை அலக்கழிக்குது, அவன் நுரத்தள்ளி பல்லை கடித்து என்ன செய்கிறான், சோர்ந்து போயிடுறான். ஸோ அதாவது ஒரு எக்ஸ்ட்ராடினரி ஸ்ட்ரென்த்தும் அவங்களுக்கு இருக்கும். பிசாசு பிடிச்ச அந்த கல்லறையில் இருந்த பையன் அந்த ஆள் பாருங்கள், சங்கிலிகள் எல்லாம் உடைச்சிட்டாரு, யாராலையும் அவரை கட்டுப்படுத்த முடியல. அது மாதிரி ஸ்கேவாவுடைய அந்த 7 பேரும் ஒரு பிசாசை துரத்துறாங்க. அந்த ஒரு பிசாசு பிடிச்சவன் என்ன செஞ்சுட்டான், 7 பேரையும் பிடிச்சி அவங்கள நிர்வாணிகளாக்கி அவங்கள காயப்படுத்தி ஓட வைக்கிறான். ஸோ அந்த மாதிரி எக்ஸ்ட்ராடினரி ஸ்ட்ரென்த்தும் பிசாசு பிடிச்சவங்களுக்கு இருக்கும். ஆனால் அப்படியே செத்தவங்களை போலையும் சோர்ந்து போயும் ஆயிடுவாங்க. அந்த ஆட்டம் ஆடிட்டு ஒன்றுமே அவங்களால செய்ய முடியாது. ஜீசஸ் வந்து அந்த ஊமையான ஆவி பிடிச்சவனை விரட்டுறப்போ அதில் மார்க் 9:25-26 பாருங்களேன், அந்த ஆவியை இயேசு கிறிஸ்து கடிந்து கொள்ளுகிறார். அது சத்தமிட்டு அவனை மிகவும் அலைக்கழித்து புறப்பட்டு போயிற்று. அவன் செத்து போனான் என்று அநேகர் சொல்லத்தக்கதாக செத்தவன் போல கிடந்தான். ஸோ அதுதான், அப்படி எக்ஸ்ட்ரீமாக டயர்ட் ஆயிடுறது. இயேசு அப்புறம் அவனுடைய கையை பிடிச்சார், உடனே எழும்பி போனான்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அந்த கானானிய ஸ்திரீயுடைய மகள், அவளை குறித்தும் மத்தேயு 15:26 அவள் வந்து சொல்கிறா, என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள். இங்கிலீஷில் இருக்கு, ஷீ இஸ் வெக்ஸ்ட், டெரிபிளி வெக்ஸ்ட் பை ஈவில் ஸ்பிரிட். வெக்ஸ் ஆனதுன்னா என்னது, நொந்து போயிடுறா, இரிட்டேட் ஆயிடுறா, அவளால் முடியல. ஸோ பிசாசு தான் சோர்வை கொண்டு வருகிறது. மனுஷனுக்கு நம்முடைய மாம்சத்தின்படி நமக்கு ஒரு சோர்வு இருக்குது. ஆனால் அந்த எக்ஸ்ட்ரீம் டயர்ட்னஸ், எக்ஸாஷன், அதாவது இதுக்கு மேலே முடியாது அப்படின்னு சொல்கிறத வந்து பிசாசு தான் நம்மளுக்கு கொண்டு. ஏன் பிசாசு நம்மளை சோர்வடைய பண்ணணும் அப்படிங்கிற சில பாயிண்ட்ஸ் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஒன்று, இது எல்லாரும் தயவு செய்து நல்லா கவனிங்க. இதெல்லாம் நமக்கு இருக்குது. ஒரு சிலருக்கு கொஞ்சம் இருக்குது, ஒரு சிலருக்கு நிறையா இருக்குது. முதல் காரியம், தேவன் மேலே நம்முடைய கோபத்தை திருப்ப, தேவன் மேலே எரிச்சல் அடைய. ஆதியாகமம் 42:28 யோசேப்புடைய சகோதரர்கள் தானியம் வாங்க போகிறாங்க. தானியம் வாங்கிட்டு அவங்கவுங்களுடைய தானிய மூட்டையிலே அவங்கவுங்களுடைய காசு அங்கே என்ன செஞ்சிடறாங்க, வச்சிடுறாங்க. இவங்க வழியில் நிறுத்தி சாப்பிட்றதுக்காக அதை திறக்கிறப்போ பார்த்தா எல்லாருடைய மூட்டையிலையும் காசு இருக்குது. உடனே அவங்க எல்லாரும் என்ன செய்யறாங்க, எல்லாருக்கும் ஒரே தாட்டு பாருங்க, எல்லாரும் ஒருவரை ஒருவர் நோக்கி என்ன சொல்றாங்க, தேவன் நமக்கு இப்படி செய்தது என்ன, தேவனுக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம்? இங்கே எத்தனை பேர் இப்போது ஆண்டவரை எதற்கெடுத்தாலும் கேள்வி கேட்குறவங்களா இருக்கிறீங்க சொல்லுங்கள்? எத்தனை பேர் ஒரு ஏன்க்கா ஆண்டவர் எங்களுக்கு மட்டும் இப்படி செய்கிறாரு, ஏன் எங்களுக்கு மட்டும் இது, உடனே எனக்கு ஆண்டவர் மேலே தான் கோபம் வருது அப்படின்னு எத்தனை பேர் சொல்கிறோம் அருமையானவர்களே. ஸோ பிசாசு நமக்கு சோர்வு கொடுக்கறது எதுக்கு? தேவன் பக்கம் நம்முடைய கேள்வியை, கோபத்தை திருப்புகிறதற்கு. 2வது காரணம், பிசாசு நம்மளை சோர்வு உண்டாக்கினால் நமக்கு உடல் நலக்கேடுகள் வரும் அருமையானவர்களே. நீதிமொழிகள் 24:10 ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகிறோம். ஸோ நமக்கு ஒரு ப்ராப்ளம் வரும். நிறைய பேர் நீங்கள் பாருங்கள், அப்படி ஒரு ஆபத்து, ஒரு பிரச்சனைன்னு கேட்ட உடனே இன்னொரு ஆளுக்கு ஆபத்து நடந்திருக்கும், இவங்க இங்கே என்ன செஞ்சிடறாங்க, செத்து போயிடுறாங்க. இல்லை சிலர் அதிலே அப்படியே வியாதியாக விழுந்துடுறாங்க, அதுலேருந்து எந்திரிக்கிறதுல. எங்கள் தாத்தா, எங்கள் அப்பாவுக்கு முந்தின ஒரு அண்ணன் ஹண்டிங் போயிருக்கிறாரு. போயிட்டு அவர் என்ன அறிவோடு போனாரோ, அதாவது ஏதோ ஒரு பேர்டை சுட்டிருக்கிறாரு, ஷூஸோடு போயிருக்காரு. அந்த பேர்டு ஏதோ ஒரு குளத்துக்குள்ளேயா ஆற்றுக்குள்ளையான்னு தெரில, விழுந்திருக்கு. அதை எடுக்கிறேன்னு இவர் அதோடைய ஷூஸோடைய இறங்கியிருக்காரு. பார்த்தா அப்படியே இறந்துட்டார். நல்ல வாலிப 20s 20 வயதுகளில் அவர் என்ன செஞ்சிட்டார், இறந்துட்டார். அதுலேருந்து 6வது மாதம் எங்கள் தாத்தா இறந்துட்டார்.
இத்தனைக்கும் எங்கள் தாத்தாவுக்கு 10 பிள்ளைங்க, ஒரு பிள்ளை இல்லை, ஒன்றே ஒன்று இருந்துச்சு, அது போயிருச்சுன்னு இல்லை. யோசிச்சு பாருங்களேன். ஸோ இதுதான், ஒரு ஆபத்தில் நம்ம சோர்ந்து போயிட்டோன்னா நம்மளுடைய பலன் என்ன செஞ்சிடும், குறுகிரும். அருமையானவர்களே, 1 சாமுவேல் 25ஆம் அதிகாரம் 37-38 பாருங்களேன். நாபால் எப்படிப்பட்டவன், ஒரு முரடன். அவனை பற்றி பைபிள் முரடன் துராகிரதன்னு இருக்குது. ஆனால் அந்த நாபால் பண்ண தப்பை சரி பண்ணுறதுக்காக அவருடைய ஒய்ஃப் அபிகாயில் போய் தாவீதுக்கு எல்லாம் கொடுத்துட்டு வராரு. அந்த நாபால் குடிச்சு வெறிச்சிருக்கிறாரு. அவருக்கு வெறி தெளிஞ்ச பிறகு அபிகாயில் சொல்கிறாங்க, நீங்கள் என்ன இப்படிலாம் பண்ணிட்டீங்க, நான் போய் அவரை பார்த்து இதெல்லாம் செஞ்சுட்டு வந்தேன். இதை சொன்ன உடனே எப்படிப்பட்ட நாபால்னு கேள்விப்பட்டோம், முரடனான நாபால். ஆனால் நான் அபிகாயில் ஒன்றும் இல்லை, நான் போனேன், அவங்க நம்மளை அழிக்காதபடிக்கு நான் இதெல்லாம் கொடுத்துட்டு வந்தேன்னு அவங்க ஒய்ஃபு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே நாபால் மனைவி நடந்ததை அறிவித்தால் அவன் இருதயம் அவனுக்குள் செத்து அவன் கல்லை போல் ஆனான். 10 நாளில் செத்தே போயிட்டான். அப்போது ஒரு ஆபத்தை கண்டு நம்ம சோர்ந்து போனால் நம்ம உடம்பு என்ன செய்து பாதிக்கப்படுகிறது. ஸோ பிசாசுக்கு நம்முடைய உடல் நலத்தை கெடுப்பதற்காக அவன் நம்மை சோர்வு உண்டாக்குகிறான். 3வது, நம்ம எல்லாரும் என்னது, வசனத்தினால பிழைக்கிறவங்க இல்லை, நிறைய வசனங்கள் கேட்குறோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் அந்த வசனம் பலன் கொடாமல் பண்ணுகிறதற்காக இந்த பிசாசு நம்மளுக்கு கவலைகளையும் சோர்வுகளையும் உண்டாக்குறான். மத்தேயு 13:22 உலக கவலை வசனத்தை நெருக்கி போடுகிறதுனால் அது என்ன செய்யுது, பலனற்று போகிறது என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். 3வது என்ன, வசனம் நம்முடைய வாழ்க்கையில் ஃப்ரூட்ஃபுல்லாக இல்லாமல், அந்த வசனத்துக்கு ஏற்ற ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையில் இல்லாமல் பண்ணுகிறதற்காக நமக்கு சோர்வு உண்டாக்குகிறான். 4வது, மந்தையை விட்டு சிதற பண்ண, சபையை விட்டு வெளியேற்ற. நம்மளுக்கு சோர்வு வந்துருச்சுன்னா என்னத்தை வாரம் சர்ச்சுன்னு போனோம், இத்தனை வருஷமாக போகிறேன், ஒன்றும் என்ன செய்யலை, நடக்கலை. இது என்ன ஆகும்னா, செஞ்சதெல்லாம் நமக்கு என்ன செஞ்சிருது, மறந்துடுது. வென் வி ஆர் அன்கிரேட்ஃபுல், ஆண்டவர் செஞ்ச நன்மைகளை அதுக்கு தான் அப்பப்போ என்ன செய்யணும், கவுண்ட் பண்ணி நம்ம ஆண்டவருக்கு நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கணும். அது இல்லைன்னா இன்றைக்கு இருக்கிற அந்த பிரச்சனை தான் நமக்கு பெருசாக தெரியும். அவன் என்ன செஞ்சிருவான், ஈஸியாக மந்தையை விட்டு நம்ம வெளியேற்றிடுவான். மத்தேயு 9:36 பார்க்குறோம், ஜீசஸ் வந்து அங்கே திரளான ஜனங்களை கண்டு அவர்கள் மெய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல என்ன செஞ்சாங்களாம், தொய்ந்து, மனசில் தொய்ந்து சோர்வடைந்து போனவர்களும் சிதறப்பட்டவர்களுமாக இருந்ததை அங்கே ஆண்டவர் பார்க்கிறதை பார்க்குறோம். ஸோ அந்த தொய்வு, ஒரு சோர்வு வந்துச்சுன்னா சர்ச்சுக்கு போகிறதற்கு, அந்த தேவனுடைய மந்தைக்குள் இருக்கிற அந்த இன்ட்ரெஸ்ட்டு இருக்காதுன்னு சொல்லி பார்க்குறோம். அடுத்தது, தேவனையே விட்டுவிட, தேவனை தூஷிக்க. யோபு 2:9 யோபுடைய மனைவி என்ன சொல்கிறாங்க, போதும் யா, இவ்வளோ நாள் நீ உத்தமமாக இருந்தது, தேவனை தூஷித்து என்ன செய்யுங்க, ஜீவனை விடுங்க. ஸோ ஆண்டவரையே விட்டுவிட, சர்ச்சை முதல்ல விடுவாங்க, அடுத்து என்ன செஞ்சிருவாங்க, ஆண்டவரையே விட்டுவிட அவன் செய்வான். அடுத்தது 6வதாக சூசைட், தற்கொலை எண்ணங்கள். இந்த சோர்வு உண்டாகிறவங்களுக்கு தற்கொலை எண்ணங்கள் இல்லை. யோனாவை பாருங்களேன், கொஞ்சம் கொஞ்சமாக அது இல்லை, யோனாக்கு முதல்ல ஆண்டவர் சொன்ன அந்த வேலையை செய்ய பிடிக்காம ஆண்டவரை விட்டு ஓடுனா. அதுக்கப்புறம் அப்பயும் ஆண்டவர் விடலை, திருப்பி பிடிச்சி கொண்டு வந்து அங்கேயே நிறுத்தினார். அதுக்கப்புறம் திருப்பியும் செஞ்சிட்டும் பிடிக்கல, எனக்கு முதலே தெரியும் நீங்கள் இப்படிப்பட்டவர் தான் அப்படின்னு ஆண்டவரோட சண்டை போடுறான். கடைசியில் ஒரு சில்லறத்தனமான ஒரு சில்லி மேட்டர், என்ன மேட்டரு, அந்த ஒரு செடி என்ன செஞ்சிருச்சு, பட்டு போச்சு, அவர் மண்டையில் வெயில் அடிச்சிச்சான். அது வசனத்தை பாருங்களேன், 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில், வெயில் பட்டதால் அந்த யோனா என்ன செஞ்சார், அவ்வளோ பெரிய ஊழியக்காரரு, வெயில் பட்டதால் சோர்ந்து போய் தனக்குள்ளே சாவை விரும்பி நான் உயிரோடு இருக்கிறதை பார்க்கிலும் சாகிறது நலமாக இருக்கும்னு சொல்லி சொல்லுகிறார். அருமையானவர்களே, கர்த்தருடைய பிள்ளைகளே, அதுதான் கொஞ்சம் கொஞ்சமாக ஆண்டவருடைய காரியங்களில் ஒரு கசப்பு, ஒரு விஷயத்தை கொடுத்து அப்படியே தேவனை விட்டு ஓட பண்ணுறது தான் அவனுடைய வேலையாக இருக்கும். அருமையானவர்களே, 7வதாக ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், தேவன் வரும்போது நமக்கு எல்லாருக்கும் நம்பிக்கை என்ன, ஆண்டவரோட ராஜ்யத்தில் போய் நம்ம இருக்க போகிறோம். ஆண்டவர் வரும்போது அந்த வருகையில் நம்மளை போக விடாமல் பண்ணுறதுக்கு தான் சோர்வு. லூக்கா 21:34 உங்கள் இருதயங்கள் பெருந்திண்டியினாலும் வெறியினாலும் லௌகீக கவலைகளினாலும் பாரம் அடையாத படிக்கும், நீங்கள் நினையாத நேரத்தில் அந்த நாள் உங்கள் மேல் வராத படிக்கும் நீங்கள் என்ன செய்யுங்க, எச்சரிக்கையாக இருங்க.
ஸோ இந்த உலகத்தில் சோர்ந்து போயிட்டோன்னா ஆண்டவருக்காக நம்ம என்ன செய்ய மாட்டோம், வெயிட் பண்ண மாட்டோம். அந்த வைராக்கியம் இருக்காது. தேவனுக்காக நம்ம செய்ய வேண்டியவர்களை செய்து கொண்டிருக்க மாட்டோம். அதனால நம்ம வருகையில் கைவிடப்படுகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ நமக்கு தேவையான அவேர்னஸ் என்ன, விழிப்புணர்வு என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோன்னா 3 விஷயம். 1, உலகத்தில் நல்லா கவனிங்க அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பைபிளை கையில் வச்சுருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, உலகத்தில் நம்மளுக்கு உபத்திரவம் உண்டு, சண்டை உண்டு, பிரச்சனை உண்டு, ஆபத்து உண்டு. எல்லாம் என்னது உலகத்தில் நம்மளுக்கு இருக்கா இல்லையா? இருக்கா? உலகத்தில் இருக்குன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரா இல்லையா? தயவு செய்து போய் மற்றவங்கக்கிட்ட நீங்கள் போய் அழைக்கும்போது இங்கே வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு பிரச்சனையுமே இருக்காதுன்னெலாம் சொல்லாதீங்க. அது போய், ஏன்னா ஆண்டவர் பிரச்சனை இருக்கும்னு தான் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு. ஸோ உலகத்தில் ப்ராப்ளம்ஸ் இருக்குது. அதுதான் முதல்ல நமக்கு தெரிய வேண்டியது. 2வது நமக்கு தெரிய வேண்டியது என்னென்னா, என்ன பிரச்சனை இருந்தாலும் இந்த அவ்வளோ ப்ராப்ளம்ஸையும் ஜெயித்த ஒரு கர்த்தர் என்ன செய்கிறாரு, நம்ம கூட இருக்கிறாரு. அந்த தேவன் என்ன செய்கிறாரு, நம்மளோட கூட அவர் இருக்கிறாரு. அதனால நம்ம செய்ய வேண்டியது என்ன, அவரோட சும்மா நிற்க வேண்டியது தான். என்ன செய்யணும், அவரோட தரிச்சு நின்னா மட்டும் போதும். யுத்தம் யாரோடது இல்லை, நம்மளோடது இல்லை. அதுக்காக நான் ஆண்டவர் விட்டுட்டு ஓடிட்டேன்னா அவர் என்ன செய்ய முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது. நில்லு, அவரோட தொடர்ச்சியாய் நிற்க வேண்டியது நம்முடைய கடமை. அவர் யுத்தம் செய்து முடிப்பார். 3வது நம்ம நினைக்க வேண்டியது என்னென்னா, இந்த பிரச்சனைகள், இந்த சோர்வுகள் வரும்போது சண்டை போட வேண்டிய அந்த யார் நம்மளுக்கு இதெல்லாம் கொண்டு வரா, பிசாசு. அவனை விட்டுட்டு நம்முடைய பிரச்சனையை நம்ம என்ன திசை திருப்பிடுவான். அன்னெசரி ஃபைட்ஸ், அனாவசியமான சண்டைகள் நம்ம போட்டுக்கிட்டு இருக்க கூடாது அருமையானவர்களே. இல்லை யோசிச்சு பாருங்களேன், ஒருத்தவங்க அவனுக்கு நல்லா தெரியும், நம்மளை விட எதிரிக்கு நல்லா தெரியும் எதை சொன்னால் நம்மளுக்கு ரொம்ப ரோஷம் வரும், எதை சொன்னால் நம்மளுக்கு ரொம்ப கோபம் வரும், அழுக வரும், சோர்வு வரும், எதை சொன்னால் நம்மளை நாமளே அடிச்சுக்கிட்டு அழுவோம், உருளுவோம், எல்லாம் அவனுக்கு தெரியும். அதனால் என்ன செஞ்சிருவான், அதை கொண்டு போடுவான். ஸோ அன்னெசரியான ஃபைட்ஸ் நம்ம செய்யக்கூடாது. அதில் நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ இதை எப்படி இந்த சோர்வை நம்ம மேற்கொள்வது, இதை எப்படி நம்ம ஓவர் கம் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, முதல் காரியம் தேவனுக்கு காத்திருக்கணும். ஏசாயா 40:29-31 சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுடைய சத்துவத்தை அவர் பெருக பண்ணுகிறார். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளை போல் என்ன செய்வாங்க, எழும்புவார். செட்டைகளை அடித்து எழும்புவாங்க, ஓடினாலும் இளைப்படைய மாட்டாங்க, நடந்தாலும். ஸோ உலகத்தில் எவ்வளோ பெரிய ஆட்கள் கூட சோர்ந்து போயிடலாம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவங்களுக்கு சோர்வே கிடையாது. ஸோ கர்த்தருக்கு காத்திருக்கணும். 2வது அவருடைய இரக்கத்திற்காக நம்ம காத்திருக்கணும். 2 கொரிந்தியர் 4:1 நாங்கள் இரக்கம் பெற்றதால் சோர்ந்து போகிறது இல்லை, அவருடைய இரக்கத்திற்காக நம்ம காத்திருக்கணும். அவர் நம்ம மேலே கம்பேஷனட்டாக, அவர் நம்மளை பார்த்தா மனது உருகணும். ஸோ திமிர் பண்ணாமல் அவருடைய ஆண்டவரே நாங்கள் உங்களுடைய இரக்கத்திற்கு கெஞ்சி நிற்கிறோன்னு சொல்லணும். 3வது அவருடைய வார்த்தையை பிடிச்சி கொள்ளணும். 119 சங்கீதம் 25 என் ஆத்துமா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறது, உம்முடைய வசனத்தின்படி என்ன செய்யுங்க, உயிர்ப்பிச்சிருங்க ஆண்டவரே. ஒன்றுமே இல்லை இதுக்கு மேலே. நான் உண்மையாக என்னுடைய கண்களிலே இந்த ஊழிய பாதையில் நான் பார்க்குறேன், பெருசாக நாங்கள் ஜோம் பண்ணி அப்படிலாம் அற்புதங்கள் நடக்கலை. ஆனால் சொல்கிற வார்த்தை எனக்கு, நான் சொல்கிறேன், என்னை இன்னைக்கு வரைக்கும் நிறைய பேருடைய விஷயங்களிலே என்ன இன்னும் சோர்ந்து போகாமல் ஓட வைக்கிற ஒரே ஒரு விஷயம் வசனம் மட்டும்தான் அருமையானவர்களே, வார்த்தை மட்டும்தான். ஸோ அந்த என் ஆத்துமா மண்ணோடு அவ்வளோதான், இது முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினைக்கிற நேரத்தில் ஆண்டவர் ஒரே ஒரு வார்த்தை சொல்லுவார். அதுக்கப்புறம் அந்த சிச்சுவேஷனில் அது எப்படி சாவாவே இருந்தால் கூட நான் அதை என்ன செய்ய மாட்டேன், நம்ப மாட்டேன். கர்த்தருடைய வார்த்தை எனக்கு இருக்குது, அது நடக்காதுன்னு நான் என்னால் நம்ப முடியும். ஸோ கர்த்தருடைய வார்த்தையின்படி அவர் நம்மை உயிர்ப்பிப்பார் அருமையானவர்களே. 4வதாக நம்ம நிறைய இந்த வெளியே உலகத்தின்படி நம்ம நிறைய வேலை பார்த்துட்டே இருக்கோம், உடம்புக்கு, வீட்டுக்கு, பிள்ளைங்களுக்கு, எதிர்காலத்துக்கு. ஆனால் ஒர்க் பண்ண வேண்டியது எங்கன்னா உள்ளான மனுஷனில், நம்முடைய உள்ளான மனுஷனிலே நம்ம வேலை செய்யணும், அதை பலப்படுத்தணும். 2 கொரிந்தியர் 4:16 நாங்கள் சோர்ந்து போகிறதில்ல, எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷன் என்ன செய்கிறது, நாளுக்கு நாள் அது புதிதாக்கப்படுகிறது. ஸோ உள்ளான மனுஷனிலே நம்ம பலன், அதுக்கு நம்ம தேவையான சாப்பாடை என்ன செய்யணும், டெய்லி கொடுக்கணும், அதற்கு நம்ம பலன் உண்டாக்கணும். அருமையானவர்களே, ஆண்டவர் மாத்திரம்தான் இந்த மாதிரி அந்த பெரும் சோர்வு, டிப்ரெஷனில் இருக்கிறவங்கள ஆண்டவரால் மட்டும்தான் சரிப்படுத்த
பயன்படுத்த முடியும். எரேமியா 31:25 கர்த்தர் வாக்குத்தத்தமாய் நமக்கு சொல்லுகிறார், நான் விடாய்த்த ஆத்துமாவை சம்பூர்ணமடைய பண்ணி தொய்ந்த எல்லா ஆத்துமாவையும் நிரப்புவேன். கர்த்தர் மாத்திரம்தான், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, இதுக்கு மேலே நம்பிக்கையே இல்லைன்னு சொல்கிற ஆளையும் கர்த்தர் மாத்திரம்தான் எடுத்து நிறுத்த முடியும். அருமையானவர்களே, வேகமாய் இன்றைக்கு நம்ம சொன்ன விஷயத்தை தயவு செய்து எல்லாரும் கவனிங்க. நம்முடைய வாழ்க்கையில் ஹெல்ப் பண்ணுங்க ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபத்தோட இது ஒரு சம்மரி மாதிரி நான் சொல்ல விரும்புகிறேன். என்னென்ன காரணம் நமக்கு டயர்ட்னஸ்க்கு? முதல்ல சண்டை பிரச்சனை, ரெண்டாவது இழப்புகள், மூணாவது யாராவது நம்மளை குத்தி காட்டிகிட்டே இருக்கிறது, நாலாவது புரளி, ஐந்தாவது நீண்ட நாள் காத்திருக்கிறது, ஆறாவது தனிமை. இதில் எல்லாத்துலையும் எப்படி ஜெயித்தாங்க? சண்டை வரும்போது பயப்படாமல் இருந்தவங்க ஜெயித்தாங்க, இழப்புகள் வரும்போது கர்த்தரையே நம்பினவங்க ஜெயித்தாங்க, குத்தி காட்டினப்போ இருதயத்தை ஆண்டவரத்தில் ஊற்றினவங்க ஜெயித்தாங்க, புரளிகள் வந்தபோது அதுக்கு செவி கொடாதவங்க அதை தேய்ச்சி போன்னு விட்டுட்டு போனவங்க ஜெயித்தாங்க, நீண்ட நாள் காத்திருக்கும் போது சும்மா நின்னா போதும் ஜெயிப்போம், தனிமையாக இருக்கும்போது நம்ம வேலையை பார்த்துக்கிட்டே இருந்தோன்னா ஜெயிப்போம், தனிமையாக இல்லைன்னா ஆண்டவர் சொல்லுகிறார். இது எந்த ராஜ்யத்தில் சோர்வு உண்டு? தேவனுடைய ராஜ்யத்தில் சோர்வு கிடையாது, பிசாசின் ராஜ்யத்தில் சோர்வு உண்டு. மனுஷனாக இருக்கிற எல்லாருக்கும் சோர்வு உண்டு. ஸோ நாம் தேவனை சார்ந்து அவருடைய ஆவியை சார்ந்து ஓடும் பொழுது அந்த சோர்வை நம்ம ஜெயிக்க முடியும். பிசாசு எதற்காக நம்மளுக்கு சோர்வு கொண்டு வருகிறான்? முதல் தேவன் மேலே நம்முடைய கோபத்தை திருப்புறதற்கு, நம்முடைய உடல் நலத்தை கெடுப்பதற்கு, வசனம் நம்மளே பலன் கொடாமல் பண்ணுகிறதற்கு, மந்தை சேர்ச்சை விட்டு நம்மளை விரட்டுறதுக்கு, தேவனை தூஷித்து அவரையே விட்டு விடுறதுக்கு, தற்கொலை செய்து கொள்வதற்கு, தேவனுடைய வருகையில் நாம் கைவிடப்படுகிறதற்கு பிசாசு நம்மளுக்கு சோர்வுகளை கொண்டு வருகிறான். நமக்கு விழிப்புணர்வு 3 முக்கியமாக தேவை. என்ன? உலகத்தில் மனுஷன் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அவனுக்கு பிரச்சனை உண்டு, உபத்திரவம் உண்டு. ரெண்டாவது நமக்கு தெரிய வேண்டியது, எந்த பிரச்சனை இருந்தாலும் எவ்வளோ பெரிய பிரச்சனையும் ஜெயித்த தேவன் என்னோட இருக்கிறாரு, நான் அவர் கூட நின்றுட்டா போதும். மூணாவது, தேவையற்ற பிரச்சனைகளை, தேவையற்ற சண்டைகளை நான் என்ன செய்யக்கூடாது? போடக்கூடாது. அதுதான் என்னுடைய நோக்கம்லாம். ஆண்டவருக்கு அவர் வைத்த காரியம், அவருடைய ஊழியம், அதை தான் பண்ணிகிட்டு இருக்கணுமே ஒழிய நான் இதை கேட்டுருவேன், அவளை கேட்காம இருந்தால் எனக்கு முடியாது, இதெல்லாம் நமக்கு இருக்கவே கூடாது. எப்படிலாம் நம்ம இதை மேற்கொள்ள முடியும்னு சொல்லி பார்த்தோம். நம்ம கர்த்தருக்காக காத்திருக்கும் போது அவர் பலன் கொடுக்கிறார், அவருடைய இரக்கத்திற்கு காத்திருக்கும் போது அவர் நமக்கு உதவி செய்கிறார், அவருடைய வார்த்தையினால் நம்ம எல்லாவற்றையும் மேற்கொள்ள முடியும். உள்ளான மனுஷனிலே ஆண்டவர் நம்ம அதுக்கு நம்ம ஆகாரம் கொடுக்கும்போது, உள்ளான மனுஷனுக்கு நம்ம சாப்பாடு கொடுக்கும்போது, வசனத்தை கேட்கும்போது, ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் நமக்கு ஹெல்ப் பண்ணுகிறார். ஆண்டவர் மாத்திரம்தான் நம்மை உயிர்ப்பிக்க முடியும். வேதம் என்ன சொல்கிறது? விடாய்த்த ஆத்துமாவை சம்பூர்ணமடைய பண்ணி தொய்ந்த எல்லா ஆத்துமாவையும் நிரப்புவார். தயவு செய்து எழுந்து நிற்போமா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தயவு செய்து இன்னைக்கு ஒரு வார்த்தையை கேட்டிருக்கிறோம், நம்ம கேட்ட மாதிரி பாரத்தை இறக்கி வச்சுட்டு கேட்ட வார்த்தையின்படி ஒரு விடுதலை பெற்றவர்களாய் நம்ம இந்த இடத்த விட்டு போகணும். அருமையானவர்களே, தயவு செய்து ஒரு விடுதலை, நிச்சயமான ஒரு விடுதலை பெற்றவர்களாய் நம்ம இந்த இடத்த விட்டு போகணும். அருமையானவர்களே, ஸோ இந்த நாளிலே ஆண்டவரே எனக்கு இருக்குது, ஆண்டவரே இந்தந்த விஷயங்களிலே நான் சோர்ந்து போகிறேன், இல்லைன்னா நான் முற்றிலுமாய் நான் சோர்ந்து போய் தான் இருக்கிறேன் ஆண்டவரே, உம்முடைய ராஜ்யத்தில் சோர்வு இல்லையே, உங்ககிட்ட சோர்வுன்றதே இல்லையே ஆண்டவரே, என்னை உயிர்ப்பீங்கன்னு கேட்போமா? ஹல்லேலூயா. உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற நேரம் இது. உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாக